ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட்டு 11/7/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானா என்டிஏட்டிருந்து கலெக்ட் பண்ண அந்த ஸ்டேட் மாணவர்களுடைய நீட் எழுதின மாணவர்களுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த தெலுங்கானா ஸ்டேட்டினுடைய ரேங்க் லிஸ்ட்டில் 600 எபோவ் எவ்வளவு, 550 எபோவ் எவ்வளவு, 500 எபோவ் எவ்வளவு, 450 எபோவ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டேட் வைஸ் ஆந்திர பிரதேஷ் போட்டிருக்கிறோம், அதே போல் கர்நாடகா போட்டுட்டோம், இப்போது தெலுங்கானா போட்டிருக்கிறோம். இந்த 3 ரேங்க்கையும் குமுலேட் பண்ணி அந்த அனாலிசிஸ் எடுத்து தமிழ்நாடு 2024 க்ளோசிங் ஸ்டேட் ரேங்க் என்னவோ அதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தெலுங்கானா ஸ்டேட் வந்து என்டிஏட்டிருந்து கலெக்ட் பண்ண நீட் ஸ்கோர் கார்டு, அந்த மாநிலத்தினுடைய நீட் ரேங்கில் எத்தனை பேர் 600 எபோவ் அப்படிங்கிற தகவல்களெல்லாம் பார்த்துடலாம். டாப் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 670. அந்த தெலுங்கானாவுடைய அதிகபட்ச மதிப்பெண் அப்படிங்கிறது 670. 600 +ல் 60 மாணவர்கள் இருக்கிறாங்க. 550 to 599 270 மாணவர்கள் இருக்காங்க. 500 to 549 476 மாணவர்கள் இருக்கிறாங்க. மாணவர்கள்னால் மாணவியர்கள் எல்லாரும் பொருந்தும். 450 to 499 1578 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 500 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 11 பேர். 499 499 நீட் ஸ்கோர் எடுத்த தெலுங்கானா ஸ்டேட்டினுடைய மாணவர்களினுடைய எண்ணிக்கை 13 ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போது இந்த பிடிஎஃப்பை பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் அந்த பிடிஎஃப்பு. இதுதான் அந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 ரேங்க் வைஸ் குவாலிஃபைட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா கண்டக்டட் பை என்டிஏ நியூ டெல்லி. அப்போது என்டிஏட்டிருந்து கலெக்ட் பண்ண அந்த தகவலினுடைய அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது தயார்படுத்தியிருக்காங்க. இதில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் ஆல் இண்டியா ரேங்க் 18 எடுத்திருக்காரு. அவருடைய கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி 670. ஓகேங்களா? அதே போல் 600 and above, 550 and above, 500 and above இதெல்லாம் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே கொடுத்துட்டேன். 500 and above எடுத்த மாணவர்கள் எத்தனை பேர்? வெறும் 500 அப்படின்ற ஸ்கோர் மட்டுமே 11 பேர் எடுத்திருக்காங்க. அதே போல் 499 எடுத்த மாணவர்கள் வந்து 499 பேர் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களெல்லாம் கொடுத்தாச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைத்த ஸ்டேட் வைஸ் ரேங்க் லிஸ்ட் என்னென்ன கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கிடச்சிருக்குது, கர்நாடகானுடைய ரேங்க் லிஸ்ட் இருக்குது, தெலுங்கானானுடைய ரேங்க் லிஸ்ட் இருக்குது. இது எல்லாமே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 2024 தமிழ்நாடுனுடைய க்ளோசிங் ரேங்க்கு 1388 ஸ்டேட் ரேங்க். ஓகேங்களா? இப்போது இந்த 1388 அப்படின்ற 2024க்கான ஸ்டேட் ரேங்க்கில் இப்போ 2025 509 மார்க் அதுக்கான கரஸ்பாண்டிங் நீட் ஸ்கோராக இருக்குது. கர்நாடகாவில் அதே 1388 அப்படிங்கிற ஸ்டேட் ரேங்க்குக்கு 528 அப்படிங்கிற மதிப்பெண் இருக்குது. அதே போல் தெலுங்கானா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1388ங்கிற அந்த ஸ்டேட் ரேங்க்குக்கு 469 இருக்குது. ஸோ இதிலிருந்து என்னங்க சார் சொல்ல வரீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது
அதிகபட்சமாக 528 இருக்குது, குறைந்தபட்சமாக 469 இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும். ஏன்னா அந்த மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி, அந்த ஸ்டேட்டில் எத்தனை பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். ஸோ இதில் நம்ம எப்படி பார்த்தாலுமே ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 530+ இருந்தால் சேஃப் மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து இந்த இடத்துல தெரிய வருது. அதிகபட்சமாக 528 ஓசி கேட்டகரிக்கு. ஸோ 530+ இருந்தால் ஓசி கேட்டகரிக்கு கடந்த ஆண்டினுடைய ஸ்டேட் ரேங்க் 1388க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த ஆண்டு 530+ இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. பிசி கேட்டகரிக்கு ஸ்டேட் ரேங்க்கில் கடந்த ஆண்டு 3302ங்கிற தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆந்திர பிரதேசனுடைய நீட் ஸ்கோர் எவ்வளவு 472, கர்நாடகானுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது 494, தெலுங்கானாவுக்கு 424. இப்போது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணினது இதுக்கு முன்னாடி 495+ இருந்தால் சேஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிசி கேட்டகரிக்கு. ஸோ 495 சேஃப் மார்க் அப்படிங்கிறது இங்கே அதிகபட்ச மதிப்பெண்ணாக இருக்குது. இதில் இந்த ப்ரெடிக்ஷனில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த 494 ஆகட்டும், 528 ஆகட்டும், இது எல்லாமே அந்த கேட்டகரியில் இருக்கிற மாணவர்களா அப்படின்னா அந்த தகவல் தெரியாது. ஸோ அந்த தகவல் தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வந்து அக்யூரேட்டாக கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ கட் ஆஃப் மார்க் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் கம்யூனல் ரேங்கை வச்சு சொல்ல முடியும். ஓகேங்களா? பிசிஎம் கேட்டகரிக்கு 2024 3781 அப்படிங்கிற க்ளோசிங் மார்க்குக்கு ஸ்டேட் ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்குது. இதில் ஆந்திர பிரதேசுக்கு 464 மதிப்பெண் கரஸ்பாண்டிங் மார்க்காக இருக்குது. கர்நாடகாவில் 481, தெலுங்கானாவுக்கு 416 இருக்குது. அப்போ அதிகபட்சமாக பிசிஎம்முக்கு ஒரு 485+ இருந்தால் சேஃப் மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எம்பிசி கேட்டகரிக்கு 2024 ஸ்டேட் ரேங்க் க்ளோசிங் ரேங்காக இருந்துச்சு. ஆந்திர பிரதேசில் இப்போது 2025க்கு இந்த ரேங்க்கினுடைய ஈக்குவலண்ட்டான மதிப்பெண் 453 இருக்குது. அதுவே கர்நாடகாவில் 479 இருக்குது, தெலுங்கானாவில் 406 இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் 2025 ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு 480+ இருந்தால் சேஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு கடந்த ஆண்டு ஸ்டேட் ரேங்க் வந்து 10,635க்கு க்ளோஸ் ஆச்சு. இப்போ ஆந்திர பிரதேசில் 376 அதனுடைய கரஸ்பாண்டிங் நீட் ஸ்கோராக இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் 421 இருக்குது. அதுவே உங்களுக்கு தெலுங்கானாவில் 342 க்ளோசிங் மார்க்காக இருக்குது. அப்போ எஸ்சி கேட்டகரியினுடைய குறைந்தபட்ச மதிப்பெண் 342, அதிகபட்ச மதிப்பெண் 421. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் ஒரு 420+ இருந்தால் சேஃப் அப்படிங்கிறத இப்போதைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். இருந்தாலும் நம்மளுக்கு தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற அந்த ஸ்டேட்னுடைய ரேங்க் லிஸ்ட்டு வேணும். எஸ்சிஏ கேட்டகரிக்கு உங்களுக்கு 2024 15,631 அப்படிங்கிற ஸ்டேட் ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. ஆந்திர பிரதேசில் 319 அதுக்கு கரஸ்பாண்டிங் நீட் ஸ்கோராக இருக்குது. அதுவே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 382 இருக்குது, தெலுங்கானாவில் 299 இருக்குது. ஸோ எஸ்சிஏ கேட்டகரிக்கு 299 அப்படிங்கிறது குறைந்தபட்ச மதிப்பெண்ணாகவும் 382 அதிகபட்ச மதிப்பெண்ணாகவும் இருக்குது. ஸோ என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ஒரு 385+ இருந்தால் இப்போதைக்கு எஸ்சிஏ கேட்டகரிக்கு சேஃப் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது. எஸ்டி கேட்டகரிக்கு 14,702 ஸ்டேட் ரேங்க் 2024 க்ளோஸ் ஆச்சு. இப்போது ஆந்திர பிரதேசுக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங் நீட் ஸ்கோர் 330. அதுவே பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கு 390 நீட் ஸ்கோரும்
தெலுங்கானாவில் 307 நீட் ஸ்கோரும் இருக்குது. ஸோ எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச மதிப்பெண் 307, அதிகபட்ச மதிப்பெண் 390 இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 390, 385 அந்த மதிப்பெண்ணில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கலாம். இருந்தாலும் இதுதான் இறுதியான கட் ஆஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் நிறைய தகவல்கள் கிடைக்கல. அந்தந்த மதிப்பெண் எடுத்த மாணவர் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரா, அந்த கேட்டகரியை சேர்ந்தவரா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற இதே மாதிரியான ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்டும் கம்யூனல் ரேங்க் லிஸ்ட்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் அக்யூரேட்டான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். Have a nice day.